ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சஷிந்திர ராஜபக்சவுக்கு விளக்கமறியல். கோபா தலைவர் ராஜினாமா. முன்னாள் ஜனாதிபதி செயலணி பிரதானி சாகல ரத்நாயக்க சிஐடியில் முன்னிலை. பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோன். நேற்று ஒரே நாளில் வாகன விபத்துகளில் 6 பலி. உள்நாட்டுச் செய்திகள். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சஷிந்திர ராஜபக்ச லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான செவனகல கிரியப்பன் வெவ பகுதியில் உள்ள காணியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டிடம் உட்பட பல சொத்துக்கள் 9/5/2022 அன்று நடைபெற்ற பொதுமக்கள் போராட்டத்தின் போது சேதமடைந்தன. மேற்படி சொத்துக்கான இழப்பீட்டின் போது அந்த காணி இலங்கை மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமானது என அடையாளப்படுத்தப்பட்டதால் இழப்பீடு மறுக்கப்பட்ட போதிலும் அதற்கு மாறாக இழப்பீட்டு அலுவலகத்தில் இணைக்கப்பட்ட சில அரசு அதிகாரிகளுக்கு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அழுத்தம் கொடுத்ததாக சஷிந்திர ராஜபக்ச மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த இழப்பீட்டை பெற்றதன் மூலம் ஊழல் செய்தல் மற்றும் சதி செய்தலுடன் இந்த சொத்துக்கள் மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமானது என்பதால் மகாவலி அதிகார சபையின் சொத்துக்கள் குற்றவியல் ரீதியாக முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக சஷிந்திர ராஜபக்ச மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கைதான சஷிந்திர ராஜபக்ச கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் முன்னாள் தலைமை அதிகாரி சாகல ரத்நாயக்க இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகினார். வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக இன்று காலை அவர் சிஐடியில் முன்னிலையாகியதாக கூறப்பட்டுள்ளது. அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் தலைவர் பதவியிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர் அரவிந்த செனரத் ராஜினாமா செய்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று விசேட உரையொன்றை ஆற்றிய போதே அவர் தனது ராஜினாமாவை அறிவித்தார். அரசாங்க கணக்குகள் குழுவின் தலைவர் பதவியை எதிர்க்கட்சிக்கு வழங்க இணக்கம் ஏற்பட்டுள்ளதால் அதற்கு வழிவகுக்கும் வகையில் முடிவு எட்டப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் அரவிந்த செனரத் குறிப்பிட்டார். மாற்றுத்திறனாளிகளின் அழகியல் திறமைகளை தேசிய மட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக சமூக சேவைகள் திணைக்களத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட சித் ரூ 2025 கலை நிகழ்ச்சி நேற்று பிற்பகல் கொழும்பு தாமரை தடக அரங்கில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. இலங்கை முழுவதும் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்காக அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும் ஒன்றாக கைவிடாத என்ற தேசிய கொள்கைக்கு இணங்க அவர்களின் உரிமைகளை பாதுகாத்து சமூகமயப்படுத்தல், வலுப்படுத்தல், புனர்வாழ்வு மற்றும் நாட்டின் பொருளாதார செயற்பாட்டில் பங்கேற்பவர்களாகவும் பெருமைமிகு பிரஜைகளாகவும் வாழ்வதற்கான உரிமையை உறுதிப்படுத்த சமூக சேவைகள் திணைக்களம் அதன் ஒரு மூலோபாயங்களில் ஒன்றாக சித் ரூ கலை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறது. 6 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த முறை இது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாற்றுத்திறனாளிகளின் புனர்வாழ்வு, வலுப்படுத்தல் மற்றும் பாதுகாப்புக்காக சமூக சேவைகள் திணைக்களத்திற்கு இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 632 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. சித் ரூ 2025 மாகாண போட்டிகளில் வெற்றி பெற்ற சிறுவர் வழிகாட்டல்கள் மையங்கள், சிறுவர் பராமரிப்பு மையங்கள் மற்றும் தொழில் பயிற்சி நிறுவனங்களைச் சேர்ந்த பிள்ளைகளுக்கு ஜனாதிபதி பரிசில்களையும் விருதுகளையும் வழங்கினார். பிள்ளைகளுடன் சிநேகபூர்வ உரையாடலில் ஈடுபட்ட ஜனாதிபதி அவர்களுடன் குழு புகைப்படங்களையும் எடுத்துக்கொண்டார். மாணவி ஒருவரால் வரையப்பட்ட ஜனாதிபதியின் புகைப்படம் ஒன்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் வழங்கி வைக்கப்பட்டது. கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சர் உபாலி பன்னிலகே, பிரதி அமைச்சர் வசந்த பியதிஸ், கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சின் செயலாளர் சம்பத் மந்திரிநாயக்க, சமூக சேவைகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் தர்ஷினி கருணாரத்ன மற்றும் சமூக சேவைகள் திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர்.
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் இலங்கை பாடகர்கள் சங்கத்திற்கும் இடையிலான சந்திப்பு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. ஒரு பாடலின் முழுமையான மற்றும் சட்டப்பூர்வமான உரிமைகளை பாடலாசிரியருக்கு, இசையமைப்பாளர்களுக்கு, அதேபோல் பாடகர்களுக்கும் வழங்க சட்டங்களை திருத்துமாறு பாடகர்கள் சங்கம் இதன் போது ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்தது. புலமைச் சொத்து சட்டத்தின் கீழ் ஒரு பாடலுக்கு முழுமையான உரிமையை பாடலாசிரியர் மற்றும் இசையமைப்பாளர் கொண்டிருப்பதால் பல பிரபல பாடகர்கள் நெருக்கடியில் உள்ளனர் என்றும் தங்களின் சமூக ஊடகங்களில் பாடல்களை பதிவேற்ற முடியாமல் இருப்பதாகவும் இங்கு வலியுறுத்தப்பட்டது. இதன் காரணமாக தொழில் ரீதியாக இசைத்துறையில் ஈடுபட்டுள்ள பல ஆண் மற்றும் பெண் பாடகர்கள் அநீதிக்கு ஆளாகியுள்ளனர். இந்த பிரச்சினைகளை அனைத்தையும் பரிசீலித்து தேவையான சட்ட திருத்தங்களை செய்வதற்கு ஒரு சுயாதீன குழுவை நியமிக்குமாறு பாடகர்கள் சங்கம் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்தது. இந்த பிரச்சினை நீண்ட காலமாக இருந்து வருவதாகவும், எனவே இது தொடர்பில் ஆராய்ந்து தற்போதுள்ள சர்வதேச சட்டம் மற்றும் தொழில்நுட்ப தேவைகளின் அடிப்படையில் சர்வதேச அளவில் நிறுவப்பட்டுள்ள மரபுகளை ஆராய்ந்தும் மேற்கண்ட அனைத்து தரப்பினரும் முன்வைத்த கருத்துக்களை கவனத்தில் கொண்டும் அனைத்து தரப்பினருக்கும் நியாயம் கிடைக்கும் வகையில் தீர்வுக்கான அணுகுமுறை எடுக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார அலுவலக அமைச்சர் கலாநிதி இனிதும சுனில் செனவி, பாடகர்கள் சங்கத்தின் தலைவர் ரொஷான் டி சில்வா, இசைக்குழுவின் உபத்தலைவர் நதீக குருகே, சுஜாதா அத்தநாயக்க, டி.எம். ஜெயரத்ன, சுனில் எதிரிசிங்க, மால்காந்தி நந்தசிரி, ஜகத் விக்ரமசிங்க, ஜானக விக்ரமசிங்க, ரோஹண போகுட, சோமசேரி மெதகெதர, தீபிகா பிரியதர்ஷினி, ராட்னி வர்ணகுல மற்றும் பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். தேசபந்து தென்னக்கோனை போலீஸ் மா அதிபர் பதவியில் இருந்து நீக்குவதற்காக பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவினால் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தேசபந்து தென்னக்கோனை போலீஸ் மா அதிபர் பதவியில் இருந்து நீக்கும் தீர்மானம் மீது நேற்று இடம்பெற்ற வாக்கெடுப்பில் அதற்கு ஆதரவாக 177 பேரும் எதிராக எவரும் வாக்களிக்கவில்லை. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மாத்திரம் வாக்களிப்பில் இருந்து விலகியிருந்த நிலையில் குறித்த தீர்மானம் பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பாராளுமன்ற நிறைவேற்றப்பட்ட குறித்த தீர்மானம் தற்போது ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதன் பின்னர் ஜனாதிபதி அரசியலமைப்பு சபைக்கு போலீஸ் மா அதிபர் பதவிக்கான புதியவரின் பெயரை பரிந்துரைப்பார். வைத்தியர்களின் இடமாற்றங்களை அமுல்படுத்தல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து நாடு தழுவிய வேலைநிறுத்தத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் உதவி செயலாளர் வைத்தியர் அன்சமல் விஜயசூரிய தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 11ஆம் தேதி காலை 8 மணிக்குள் தங்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படாவிட்டால் நாடு தழுவிய வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என்று அவர் கூறினார். இடமாற்ற பட்டியல் பிரச்சினைகளில் சுகாதார அமைச்சு முறையாக தலையிடவில்லை என்றால் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழுவாக இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண கோரி நாடு தழுவிய வேலைநிறுத்தத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளோம். சுகாதார அமைச்சுக்கு நாங்கள் ஒரு காலக்கெடுவை வழங்கியுள்ளோம். நாங்கள் தொடர்ச்சியான கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளோம். ஆனால் இந்த அதிகாரிகள் கண்மூடித்தனமாக இருக்கிறார்கள். ஏதேனும் காரணத்தால் 11ஆம் தேதி காலை 8 மணிக்குள் இது தொடர்பாக சுகாதார அமைச்சு நேர்முறையான தலையீட்டை செய்ய தயாராக இல்லை என்றால் அதன்படி நாடு தழுவிய வேலைநிறுத்தத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளோம் என்றார். நாட்டின் பல பகுதிகளில் நடந்த 5 வாகன விபத்துகளில் 4 இளைஞர்கள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். கலன்பிந்துனுவெவ, நாள்ள, தொம்பே, பூகுடு, கிளிநொச்சி மற்றும் இங்கிரிய போலீஸ் பிரிவுகளில் இந்த விபத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. கலன்பிந்துனுவெவ போலீஸ் பிரிவில் கக்கிராவ கலன்பிந்துனுவெவ வீதியில் யகள்ள பகுதியில் மோட்டார் சைக்கிள் செலுத்துனரின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியில் கவிழ்ந்து விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் செலுத்துனரும் பின்னால் அமர்ந்து பயணித்தவரும் பலத்த காயமடைந்து யகள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் இருவரும் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இவ்வாறு உயிரிழந்தவர்கள் அங்குருவத்தொட்ட பகுதிகளைச் சேர்ந்த 20 மற்றும் 31 வயதான இளைஞர்கள் என தெரிய வந்துள்ளது. இதற்கிடையில் நாள்ள போலீஸ் பிரிவில் கொழும்பு குருநாகல் வீதியில் டொனல்வத்த சந்திக்கு அருகில் மோட்டார் சைக்கிள் ஒன்று கொள்கலன் லாரியுடன் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் படுகாயமடைந்து தம்பதினிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதேவேளை தொப்பை போலீஸ் பிரிவின் ஹங்வெல்ல கிரிந்துவெல்ல வீதியில் பானகள வெதமெதுரு சந்திக்கு அருகில் மோட்டார் சைக்கிள் செலுத்துனரின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியில் கவிழ்ந்து சென்று முன்னால் நிறுத்தப்பட்டிருந்த டிப்பர் லாரியுடன் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகி கம்பஹா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். இறந்தவர் போகுட பகுதியைச் சேர்ந்த 23 வயதான இளைஞர் என தெரிய வந்துள்ளது. இதற்கிடையே கிளிநொச்சி போலீஸ் பிரிவின் A9 வீதியில் பழைய கச்சேரி அருகில் வவுனியா திசை நோக்கி சென்ற கேப் வண்டி ஒன்று வீதியை கடந்த பாதசாரி
பாதசாரி மீது மோதி படுகாயமடைந்த பாதசாரி கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இறந்தவர் 55 வயதான திருகோணமலையை சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. அதே நேரம் இங்கிரிய போலீஸ் பிரிவின் பாணதுரை ரத்தினபுரி வீதியில் இங்கிரிய வைத்தியசாலைக்கு முன்னால் வீதியை கடந்த பாதசாரி மீது மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதியுள்ளது. விபத்தில் பலத்த காயமடைந்த பாதசாரி இங்கிரிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக ஹொரணை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இறந்தவர் இங்கிரிய பகுதியைச் சேர்ந்த 82 வயதான வயோதிபர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சற்று சிந்தியுங்கள். இடது பக்கமாக முந்துவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். எப்போதும் பாதுகாப்பான தரமான தலைக்கவசத்தை அணியுங்கள். தலைக்கவசம் பாதுகாப்பாக இருக்க பொத்தானை அழுத்துங்கள். இது விபத்தை தடுப்பதற்கான நேரம். புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்த விளக்கமளிக்கும் விசேட கூட்டம் இலங்கை ராமண்ய மகாநிகாயவின் தலைமை சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சின் செயலாளர் திரு நாளக கலுவெவ புதிய சீர்திருத்தங்களின் தேசிய முக்கியத்துவம், பாடத்திட்டம், மதிப்பீட்டு முறைகள் மற்றும் அதன் நோக்கங்கள் குறித்து விரிவான விளக்கங்களை அளித்தனர். இந்த கலந்துரையாடலின் போது தேரர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கும் தெளிவான பதில்கள் வழங்கப்பட்டன. சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதில் கல்வி அமைச்சு, தேசிய கல்வி நிறுவனம், தேசிய கல்வி ஆணைக்குழு, கல்வி வெளியீட்டு திணைக்களம் மற்றும் பரீட்சை திணைக்களம் ஆகியவற்றுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு மற்றும் பொறுப்புகள் குறித்தும் விரிவாக பேசப்பட்டது. மேலும் பிரிவினா கல்வி, அறநெறி பாடசாலை கல்வி மற்றும் முன்பள்ளி கல்வி ஆகியவற்றில் செயல்பட வேண்டிய மாற்றங்கள் குறித்து தேரர்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். அத்துடன் புதிய சீர்திருத்தங்கள் மூலம் பாடசாலைகளில் 2ஆம் மொழியை கற்பிப்பதற்கு அதிக வாய்ப்புகளை வழங்குவதன் முக்கியத்துவத்தையும் அவர்கள் வலியுறுத்தினர். இந்த சீர்திருத்தங்கள் குறித்து பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சின் செயலாளர் அளித்த தெளிவான விளக்கங்கள் மற்றும் அவர்களின் அர்ப்பணிப்பை பாராட்டிய மகா நிகாயாக்களின் தேரர்கள் அவர்களுக்கு நல்லாசிகளையும் வழங்கினர். நாடு முழுவதும் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு பங்களிப்பது மகா சங்கத்தினரின் தேசிய பொறுப்பாகும் என்றும் ஒரு அமைச்சராகவும் செயலாளராகவும் இவ்வளவு சிறந்த விளக்கத்துடன் விடயங்களை முன்வைத்ததை நாம் இதற்கு முன்னர் கண்டதில்லை என்றும் தேரர்கள் குறிப்பிட்டனர். இக்கலந்துரையாடலில் ஸ்ரீலங்கா அமரபுர மகாநிகாயவை பிரதிநிதித்துவப்படுத்தி மகாவிகாரையின் அமரபுர மகாநிகாயவின் மகாநாயக்க தேரர், சங்கைக்குரிய சாகித்ய சூரி கண்டுண்ணி அஸ்ஸஜி மகாநாயக்க தேரர், அமரபுர தர்மரக்ஷித பிரிவின் மகாநாயக்கர், சங்கைக்குரிய திருகுணாமலையை ஆனந்த மகாநாயக்க தேரர், இலங்கை ராமண்ய மகாநிகாயவின் அதிகரண சங்கநாயக்க தேரர், சங்கைக்குரிய அக்கமகா பண்டி பேராசிரியர் அத்தங்கனி ரத்னபால தேரர், இலங்கை அமரபுர மகா சங்க சபையின் பொது செயலாளர், சங்கைக்குரிய தர்சனபதி பலப்பிட்டிய ஸ்ரீவலி தேரர், ராமண்ய மகாநிகாயவின் அனுநாயக்க தேரர், சங்கைக்குரிய வலேபொட குணசிறி நாயக்க தேரர், ராமண்ய மகாநிகாயவின் அனுநாயக்க தேரர், ஓய்வு பெற்ற பிரதி கல்வி பணிப்பாளர் சங்கைக்குரிய தீவெளி மஹிந்த தேரர், ராமண்ய மகாநிகாயவின் பொது பதிவாளர் சங்கைக்குரிய சாஸ்திரபதி அத்தங்கனே சாசன ரத்தின மகாநாயக்க தேரர் உள்ளிட்ட மகாநாயக்க தேரர்கள், 2 நிகாயக்களையும் சேர்ந்த மகாநாயக்க தேரர்கள், கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன, கல்வி அமைச்சின் கல்வி சேவைகள் மேலதிக செயலாளர் கமல் ஆரியசேன உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இஸ்ரேலிய நாட்டினருக்கு இலவச விசாக்களை வழங்க வெளியுறவு அமைச்சின் உயர் அதிகாரிகளிடமிருந்து அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இது தொடர்பில் நேற்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச, வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் தலையீட்டுடன் சுற்றுலா பயணிகளின் வருகை மற்றும் அவர்கள் நாட்டிற்கு கொண்டுவரும் டாலர் வருமானத்தின் அடிப்படையில் தொடர்புடைய நாடுகளின் பட்டியல்கள் தயாரிக்கப்பட்டதாக தெரிவித்தார். நாம் இந்த நாட்டையும் வேறு கோணத்தில் பார்த்ததில்லை. நீங்கள் பார்த்தால் இவற்றில் வெவ்வேறு நாடுகள் உள்ளன. இந்த நாடுகளை தேர்ந்தெடுப்பதற்கான அடிப்படை நாம் பெறும் டாலர் வருமானம் மற்றும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஆகும். அந்த பட்டியலில் நாடுகளை பற்றி மிகவும் தெளிவாக உள்ளது என்றார். தேசபந்து தென்னக்கோனை பொலிஸ்மா அதிபர் பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பான பேரணிக்கு எதிர்க்கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தி ஆதரவை தெரிவிக்கிறது. இங்கே விவாதிக்கும் அதேவேளை சமகால மற்றும் கடந்த கால செயல்முறைகள் இரண்டையும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் கூட்டணியும் தற்போது மட்டுமல்லாது கடந்த காலங்களிலும் கூட பொலிஸ்மா அதிபர் பதவிக்கு இவர் தகுதியற்றவர் என்று நேரடியாகவே நடத்தை மூலம் தெரிவித்துள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். அவர் தொடர்ந்து பேசுகையில், பொலிஸ்மா அதிபரை நியமிப்பதற்கான முன்மொழிவு அரசியலமைப்பு பேரவைக்கு
சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் நானும் ஐக்கிய மக்கள் சக்தியினை சேர்ந்த கபீர் ஆஷிமும் எமது எதிர்ப்பை தெரிவித்தோம். இச்சமயம் மக்கள் விடுதலை முன்னணியும் தேசிய மக்கள் சக்தியும் மௌனம் காக்கும் கொள்கையை கடைபிடித்தது. இது தொடர்பில் எந்த கருத்துக்களையும் வெளியிடவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார். நாடு முழுவதும் கடந்த பிப்ரவரி 9 அன்று ஏற்பட்ட திடீர் மின்தடை குறித்து இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நேற்று பகிரங்க விசாரணை ஒன்றை முன்னெடுத்தது. கொழும்பில் உள்ள பண்டார்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று காலை 8:30 மணி முதல் மாலை 6 மணி வரை விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. மின்சாரத்துறையில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதையும் மின்வெட்டுக்கான முழு காரணங்களை அடையாளம் காண்பதையும் இந்த அமர்வு நோக்கமாக கொண்டதாக அந்த ஆணைக்குழு தெரிவித்தது. இதில் பங்கேற்பதற்காக பொதுமக்களும் தொடர்புடைய தரப்பினருக்கும் அழைப்பு விடுத்ததாகவும் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்தது. தம்பென்னாவ வேலுசுமன கல்லூரி மாணவர்களுக்கு நேற்று கல்வி சுற்றுலாவுடன் இணைந்ததாக ஜனாதிபதி அலுவலகம் ஏற்பாடு செய்திருந்த விஷன் நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்பு கிடைத்தது. ஜனாதிபதி அலுவலகம், கல்வி அமைச்சு, பாராளுமன்ற தொடர்பாடல் பிரிவு ஆகியவை இணைந்து பாடசாலை மாணவர்களுக்காக இந்த திட்டத்தை செயற்படுத்துகின்றன. இந்நிகழ்வில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரசல் அப்பான்சு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் குறித்து உரை நிகழ்த்தினார். இந்நிகழ்ச்சியுடன் இணைந்ததாக சுற்றுலா பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை அடையாளப்படுத்தும் வகையில் பெறுமதியான மரக்கன்றுகளும் பாடசாலைக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டன. ஜனாதிபதி செயலகத்தின் முப்படை ஒருங்கிணைப்பு பிரிவின் பணிப்பாளர் ஏர் கொமாண்டோர் ஆசிரி கால்லகே, அதன் உதவி பணிப்பாளர் மேஜர் நதீக தங்கொல்ல, சீப்புக்குளம் தம்மின்னாவ வேலுசுமன கல்லூரி அதிபர் TMGP திசாநாயக்க மற்றும் பாடசாலை ஆசிரியர்கள் ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். வத்தலை ஹேகித்த ஆல்விஸ்வத்த பகுதியில் நடந்த கொலை சம்பவம் தொடர்பாக 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று பிற்பகல் முகத்துவாரம் மற்றும் வத்தலை பகுதிகளில் வைத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். கொலை செய்ததற்காக 2 சந்தேக நபர்களும், கொலைக்கு உதவியதற்காக 1 சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 17, 25 மற்றும் 27 வயதான கொழும்பு 15 வத்தலை பகுதியை சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. சந்தேக நபர்களிடமிருந்து குற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்ட 2 கைபேசிகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கடந்த ஜூலை மாதம் 19ஆம் திகதி வத்தலை ஹேகித்த அல்விஸ்வத்த பகுதியில் கூறிய ஆயுதங்களால் தாக்கி ஒருவர் கொல்லப்பட்டார். இந்த கொலை குறித்த நபர் தங்கியிருந்த 2 மாடி வீட்டிற்குள் இடம்பெற்றிருந்தது. முகத்தை மூடியவாறு முச்சக்கர வண்டியில் பிரவேசித்த 4 பேர் அந்த நபரின் வீட்டிற்குள் நுழைந்து கூறிய ஆயுதங்களால் தாக்கி கொலை செய்தனர். போலீசாரால் நடத்தப்பட்ட ஆரம்ப விசாரணைகளில் கொலை செய்யப்பட்டவர் 2023ஆம் ஆண்டு மாபாகி பகுதியில் ஒருவரை சுட்டுக் கொன்ற சம்பவத்திற்கு உதவியவர் என தெரியவந்துள்ளது. கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நாவல போலீஸ் பிரிவின் நிகுல பகுதியில் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தாக்குதலில் படுகாயமடைந்த இளைஞர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். கடனாக வழங்கப்பட்ட 75,000 ரூபாயை வசூலிக்க சென்றபோதே இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இறந்தவர் தம்புள்ளை கழுந்தைவ பகுதியைச் சேர்ந்த 23 வயதான இளைஞர் என தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக நிகுல பகுதியைச் சேர்ந்த 41 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பௌதீக ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சிதைந்து போன அரச கட்டமைப்பு தொடர்பில் சுய விமர்சனம் செய்து நவீன அரச சேவையை உருவாக்க அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். அரச சேவையை நவீனத்துவ கலாச்சாரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அதை பாதுகாக்க அனைத்து சாத்தியமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மேலும் குறிப்பிட்டார். அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அதன் பௌதீக வசதிகளை மேம்படுத்துவதன் மூலம் சிதைந்து போன அரச சேவையை நவீனமயமாக்குவதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். அலரி மாளிகையில் நேற்று நடைபெற்ற இலங்கை நிர்வாக சபை சங்கத்தின் 41வது வருடாந்த மாநாட்டில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்தார். இலங்கை நிர்வாக சபை சங்கத்தின் 41வது வருடாந்த மாநாடு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரிய, பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சர் கலாநிதி சந்தன் அபேரத்ன ஆகியோரின் பங்கேற்புடன் நடைபெற்றது. இலங்கை நிர்வாக சேவை சங்கம் என்பது அரச சேவையின் முதன்மையான நாடளாவிய சேவையான இலங்கை நிர்வாக சேவையின் அதிகாரிகளை கொண்ட ஒரு தொழில்சார் அமைப்பாகும். இம்முறை அதன் வருடாந்த மாநாடு 5 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அரச சேவையை வலுப்படுத்தும் வகையில் கடந்த வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்ட சம்பள உயர்வு தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு அடுத்த ஆண்டு சம்பள உயர்வு வழங்குவதற்காக 11,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் 2027ஆம் ஆண்டுக்கான அரச ஊழியர்களின் சம்பள உயர்வுக்காக 11,000 கோடி ரூபாய் ஒதுக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி விளக்கினார்.
இணையவழி சூதாட்டத்தில் கைதான இந்தியாவை சேர்ந்த 11 நபர்கள் எதிர்வரும் 7ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சுற்றுலா விசாவில் நாட்டிற்கு வந்து பலவத்தை அக்கர்கோட பகுதியில் வாடகை வீடொன்றிலிருந்து இந்த குழு சூதாட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் தலங்கம போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது இடம்பெற்றது. கைதானவர்கள் நேற்று கடுவளை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது கடுவளை நீதவான் பண்டார இலாங்சிங்க 11 சந்தேக நபர்களையும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். கைது செய்யப்பட்ட குழுவில் 3 பெண் சந்தேக நபர்களும் 8 ஆண் சந்தேக நபர்களும் அடங்குகின்றனர். கீர்த்தி பண்டாரபுர போக்குவரத்து பிரிவின் பொறுப்பதிகாரி லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். லாரி ஒன்றிலிருந்து 10,000 ரூபாய் லஞ்சமாக பெற்றபோது லஞ்ச ஆணைக்குழு அதிகாரிகளால் நேற்று மதியம் அவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட பொறுப்பதிகாரி வலப்பன நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். முன்னாள் அமைச்சர் கேலியர் ரம்புக்வெல்ல, அவரது மனைவி, 3 மகள்கள் மற்றும் மருமகன் ஆகியோர் மீது 97 மில்லியன் ரூபாய் சொத்துக்கள் மற்றும் பணத்தை மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கை செப்டம்பர் 19ஆம் தேதி மீள விசாரணை செய்ய உள்ளதாக கொழும்பு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தால் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. நேற்றைய விசாரணையின் போது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு சில ஆவணங்களை பிரதிவாதிகளுக்கு வழங்கியது. சாட்சியங்களை ஆய்வு செய்வதற்கு முன்னர் வழக்கு தொடருனர் மற்றும் நீதிமன்றத்திற்கு தேவையான ஆவணங்களின் பட்டியலை சமர்ப்பிக்குமாறு நீதிபதி பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணிக்கு தெரிவித்தார். இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள கேலியர் ரம்புக்வெல்லவின் கையொப்பங்கள் தொடர்பான அறிக்கைகளை அரசாங்க பகுப்பாய்வாளரிடம் அனுப்புவதன் மூலம் அதன் அறிக்கையை பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றில் தெரிவித்துள்ளது. இலங்கை சுங்கத்தால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள BYD மின்சார கார்களை விடுவிக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவின் மேலதிக சமர்ப்பணங்களை உறுதி செய்வதற்காக இந்த மாதம் 7ஆம் தேதி அழைக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனு நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் ரொஹான் அபேசூரிய மற்றும் பிரியாந்த பெர்னாண்டோ ஆகிய நீதியரசர்கள் அடங்கிய அமர்வு முன் அழைக்கப்பட்டிருந்தது. இதன்போது மனுதாரர் சார்பில் ஆஜராகி சமர்ப்பணங்களை முன்வைத்த ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபர்சானா ஜமீல் இறக்குமதி செய்யப்பட்ட குறித்த வாகனங்களை தடுத்து வைக்க சுங்கம் எடுத்த முடிவு சட்டத்திற்கு முரணானது என்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார். குறித்த வாகனங்களை வங்கி பிணைப்பத்திரங்களுக்கு அமைய சுங்கத்திற்கு விடுவிக்க முடியும் என அவர் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். இதன்போது இலங்கை சுங்கம் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் சுமதி தர்மவர்தன சமர்ப்பணங்களை முன்வைத்து இவ்வாறு இறக்குமதி செய்யப்பட்ட 997 வாகனங்கள் சுங்கத்தின் பொறுப்பில் இருப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அந்த வாகனங்களின் மோட்டார் திறன் 100 கிலோமீட்டரா அல்லது 150 கிலோமீட்டரா என்பதை முடிவு செய்ய மொரட்டுவ மற்றும் பேராதனை பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 2 நிபுணத்துவமிக்க பேராசிரியர்கள் மற்றும் BYD-யின் 2 பொறியியலாளர்கள் அடங்கிய குழுவை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இப்பலோககம பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் நடத்தி வந்த சூதாட்ட கூடத்தை போலீசார் சுற்றி வளைத்து பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் உட்பட 15 பேரை கைது செய்தனர். இப்பலோககம பிரதேசத்தில் உள்ள ஒரு வீட்டில் சூதாட்ட கூடம் நடத்தப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து இப்பலோககம போலீசார் நேற்று முன்தினம் நடத்திய சோதனையில் அந்த குழுவை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினர் சூதாட்ட கூடத்தை நடத்தி வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். சூதாட்ட கூடத்தில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மட்டுகம, கெகிராவ, எப்பாவல, கட்டியாவ, கரும்பெவ, தனாவ மற்றும் கல்நேவ உள்ளிட்ட பல பகுதிகளை சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்தனர். மேல் சபரகமு, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் ஆத்திர மாவட்டங்களிலும் இன்று பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். பிரான்சின் அவுட் மாவட்டத்தில் ஏற்பட்ட பாரிய காட்டுத் தீயினால் 7 தீயணைப்பு படை வீரர்கள் உட்பட 9 பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த பகுதியில் உள்ள 10,000 ஹெக்டேர் வனப்பகுதி இதுவரை தீயில் கருகி சாம்பல் மேடாக காட்சியளிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் இக்காட்டு தீயினால் ஆயிரக்கணக்கானோர் தங்கள் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் 3 வீடுகள் முற்றாக தீக்கிரையாகியுள்ளதாகவும் கிட்டத்தட்ட 6,000 வீடுகளுக்கு மின்சாரம் தடைப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில்
அப்பகுதியில் பரவி வரும் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் 1200 தீயணைப்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர் என தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது அப்பகுதியை நோக்கி செல்லும் நெடுஞ்சாலைகளும் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று பிற்பகல் ஆரம்பித்த தீப்பரவல் கட்டுக்கடங்காமல் மிக வேகமாக பரவி வருவதால் தீப்பரவலை கட்டுப்படுத்துவது மிகவும் சவாலாக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீனாவின் தெற்கு மாகாணமான குவாங்டாங்கில் சுமார் 8000 பேர் சிக்கன்குனியாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நோய் பாதிப்பின் வேகம் கவலையை ஏற்படுத்துவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்படி சீன நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் இதுகுறித்து வெளியிட்ட தகவலின்படி கடந்த வாரத்தில் மட்டுமே சுமார் 3000 புதிய பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. இது மாகாண ரீதியில் எண்ணிக்கையை ஆபத்தான அளவுக்கு கொண்டு வந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குவாங்டாங் மாகாணத்தில் சுமார் 12 நகரங்களும் தொற்று நோயை உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்நோய் பரவலை விரைவாக கட்டுப்படுத்த வீடுகளுக்கு அருகில் நுளம்புகள் பெருகும் வகையில் சூழலை வைத்திருப்பவர்களுக்கு எதிராக 10,000 யுவான் அபராதம் விதிக்கப்படும் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசி மாவட்டத்தில் ஹர்சிலுக்கு அருகிலுள்ள தாராளி பகுதியில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் காணாமல் போயுள்ளனர். அங்கு தொடரும் மழை காரணமாக கேர்கங்கா ஆற்றில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த திடீர் வெள்ளப்பெருக்கில் அருகிலுள்ள கட்டிடங்கள் அடித்து செல்லப்பட்டன. மேலும் அந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் பலர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் எனவும் மண்ணில் பலர் புதையுண்டு இருக்கலாம் எனவும் அஞ்சப்படுகிறது. வெள்ளத்தில் கிராமம் ஒன்றை மூழ்கியுள்ளதாகவும் இந்திய ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மலை அடிவாரத்தில் தாராளி கிராமமும் முழுவதுமாக மண்ணில் புதையுண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. காயமடைந்தவர்களுக்கு ஹர்ஷில் உள்ள இந்திய ராணுவ மருத்துவ முகாமில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது அங்கு மீட்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அம்மாநில முதல்வர் புஷ்கர் சிங் தாமி தெரிவித்துள்ளார். இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். சுற்றுலா இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வதும் இறுதியுமான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 6 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. போட்டியின் இறுதி நாளில் வெற்றிக்கு 35 ஓட்டங்களே தேவை என்ற நிலையில் தமது 2ஆம் இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்த ஆடிய இங்கிலாந்து அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து 367 ஓட்டங்களை மாத்திரமே பெற்று தோல்வியடைந்தது. இந்த போட்டியில் தமது 2ஆம் இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்த ஆடிய இந்திய அணி 396 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதனையடுத்து இங்கிலாந்து அணிக்கு 374 ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. இங்கிலாந்து அணி சார்பில் ஜோ ரூட் 105 ஓட்டங்களையும் ஹாரி ப்ரோக் 111 ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்து இங்கிலாந்து அணியை தோல்வியிலிருந்து வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றனர். எனினும் 35 ஓட்டங்களுக்குள் எஞ்சியுள்ள 4 விக்கெட்டுகளையும் வீழ்த்த வேண்டும் என்ற முனைப்புடன் களமிறங்கிய இந்திய பந்து வீச்சாளர்கள் இங்கிலாந்து மண்ணில் வெற்றியை பதிவு செய்தனர். இந்திய அணி சார்பில் பந்து வீச்சில் முகமது சிராஜ் 5 விக்கெட்டுகளையும் பிரதீஷ் கிருஷ்ணா 4 விக்கெட்டுகளையும் ஆகாஷ்தீப் 1 விக்கெட்டையும் வீழ்த்தினார். இதன்படி 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் 2 அணிகளும் தலா 2 போட்டிகளை வென்றதுடன் ஒரு போட்டி சமநிலையில் நிறைவடைந்தது. இந்த நிலையில் குறித்த தொடர் 2-2 என்ற அடிப்படையில் சமநிலையில் நிறைவடைந்துள்ளது.